ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன நடக்குதுன்னா கரண்ட்டில் டயட்டில் இருக்க அது இருங்க இது இருங்கன்னு என்னென்னமோ அட்வைஸ் பண்ணி உடம்பை வீணாக்கிக்கிறீங்க. எல்லோரும் என்ன சாப்பிட்டாலும் என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும். யமதர்மன் விதி முடிஞ்ச உடனே நீங்கள் என்னத்தை சாப்பிட்ருந்தாலும் அமிர்தமே சாப்பிட்ருந்தாலும் விதி முடிஞ்சதுன்னா அவர் யமதர்மராஜா நம்ம வீட்டுக்கு வந்துடுவார். நீங்கள் எங்கே இருந்தாலும் அழைச்சிட்டு போகிறதுக்கு. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வேஸ்ட்டாக யூடியூப்பில் என்னென்ன வருதோ அதை சாப்பிட்ணும் இதை சாப்பிட்ணும் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு ரொம்ப பிரச்சனையாகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். அன்றாட என்னென்ன சாப்பிட்ணுமோ எல்லாமே சாப்பிடுங்க. குறுகிய காலத்தில் தான் வாழ போகிறோம். அதுக்கே அதை தள்ளணும் இதை தள்ளணும்னு எல்லாத்தையுமே சாப்பிடுங்க. ஓவர் டயட்டிஷன் ஆச்சுன்னா வெந்நீர் குடிங்க, அவ்வளோதான். இதுக்காக ஏன் அது வேண்டாம் இது வேண்டான்னு எல்லாத்தையும் தள்ளி வைக்கிறீங்க? நீங்கள் அழகாக இருந்தாலும் அழகாக இல்லைன்னாலும் நம்ம கணவன் மட்டும்தானே நேசிக்கணும். அடுத்தவங்க நேசிக்கிற மாதிரி ஏன் நடந்துக்கணும் நம்ம? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாமே சாப்பிடுங்க. சாப்பாட்டை ஒதுக்காதீங்க. அதுலேயும் காலை டிஃபனை ஒதுக்கிடுறீங்களாம். எல்லாருமே சொன்னாங்க. பக்கத்தில் எல்லாம் சாப்பிட்டு எனக்கு உடம்பு வீணாக போயிடுச்சுன்னா மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கல. டாக்டர் என்ன சொன்னாங்க, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னா டயட்டில் இருக்கோம் சார். உடனே குடல் சுருங்கி போயிடுது. குடல் சுருங்கி போனோடனே அடுத்த மதியம் சாப்பாடு சாப்பிடும்போது குடல் விரியும் போது வயிற்று வலின்னு வருது. நிறைய ப்ராப்ளம் வருது. அதெல்லாம் நீங்கள் டயட்லலாம் இருக்க வேணாங்கம்மா. நல்லா சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். விதி முடியும் போது யமதர்மன் வந்துடுவார். நீங்கள் பாதாம் பாலே சாப்பிட்டாலும் அமிர்தமே சாப்பிட்டாலும் காலங்கள் முடிந்து விட்டதுன்னா கண்டிப்பாக நம்மளை அழைக்கிறதுக்கு அவர் வந்துடுவார் பூமிக்கு. ஒரு தடவை பிறக்கிறோம், ஒரு தடவை இறக்குறோம். அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அதையும் இதையும் ஒதுக்கி விட்டுடாதீங்க. பெற்றவங்கள நேசிங்க, மனைவியும் நேசிங்க. ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னு வச்சிங்களா, அது என்ன நடந்ததுன்னு தாயையும் கூப்பிடணும், மனைவியும் கூப்பிடணும். 2 பேரையும் வச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அது சரி பார்த்து அதில் என்ன தீர்வு கிடைக்கும், எப்படி போனால் எந்த பாதை கிடைக்கும், வாழ்க்கை எப்படி அமையும், எப்படி நம்ம செயல்படணுன்றதை முடிவு பண்ணுங்கள். ஓகே, பாய்.